நாகர்கோயில் பீமநகரி வடசேரி அப்டா மார்க்கெட் தாண்டி பீமநகரி லொக்கேஷனில் ஒரு வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.2 cents ஆஃப் லேண்ட், 1800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா, ஒரு சவுத் ஃபேஸிங் 3 bedroom வீடு. இதோட பட்ஜெட் வந்து 81 lakhs. 81 lakhs ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான், கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். லோன் எல்லாமே ஃபுல்லி அப்ரூவ்ட் டிடிசிபி வீடு. ஸோ லோன் எல்லாமே பக்காவாக பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி செட்பேக் ஸ்பேஸ் சூப்பராக விட்டுருக்காங்க. நீட்டாக வீட்டை சுற்றி வரலாம். இதில் உங்களுக்கு சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் வைக்கணும்னாலும் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாங்க போயிட்டு உள்ளே போயிட்டு ஃபுல் வீடியோ பார்க்கலாம், வீட்டோட ஃபுல் ஹோம் டூர் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடு நிலங்கள் எது விற்கணும் வாங்கணுன்னாலும் கால் பண்ணுங்கள். சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக ஹசல் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். அதோட டைட்டில்ஸ் எல்லாருமே கிளியராக இருக்கும் பட்சத்தில் உடனே ரீசனபிள் ப்ரைஸ்னால் உடனே முடிச்சு தரோம். ஸோ இதான் ஹால் நீட்டாக பாருங்கள். ஸோ ஹாலோட சைஸ் வந்து 15x 15ங்கிற சைஸ். 15x 15ங்கிறது நல்ல சூப்பர் ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு. நீட்டாக அழகான சிம்பிள் ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சோஃபாலாம் எவ்வளோ பெரிய சோஃபா வேணாலும் போட்டு அக்காமடேட் பண்ணலாம். நீட்டாக இருக்குது. அண்டு இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜை நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெர்ட்டரோட ஏரியா வந்து அதுதான், இன்வெர்ட்டர் அங்கே வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜை எது கொடுத்துருக்காங்க தெரியல, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவி யூனிட்லாம் ரொம்பவே அழகாக சிம்பிளாக, ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணாமல் சிம்பிளாக அழகான டிவி யூனிட் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் வைக்க முடியும். 100 inch டிவி கூட வைக்க முடியும். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நல்ல சூப்பர் ஸ்பேஸ். அடுத்தது வாங்க கிச்சன் போயிட்டு பார்க்கலாம். கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாங்க. சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிள் உட்டன் தீமில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மல்டி கலர்ஸாக பண்ணலை. ஆனால் இதுவே ரொம்ப அழகாக எலகண்ட் லுக்கிங்காக இருக்குது. ஸோ அதோட பேஸ்கெட்ஸுக்கானது, இது பிளேட் ஸ்டோரேஜ், பேஸ்கெட்ஸ், வாஷ் பண்ணி வைக்கிறது எல்லாமே, எல்லா ப்ரொவிஷனுமே அழகாக கொடுத்துட்டாங்க. இந்த வாஷ் பேஷன் அந்த லேட்டஸ்ட் கான்செப்டில் இந்த அசையும் வாஷ் பேஷன் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டைனிங் ஏரியா சூப்பர் செப்பரேஷனாக அழகாக கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா நம்ம இருந்து சாப்பிட்றத யாரும் எட்டி பார்க்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு டைனிங் ஏரியா. இதோட சைஸ் வந்து 15x 17. ஸோ இந்த லென்த்தில் தாராளமாக ஒரு நல்ல கொஞ்சம் ஸ்லிம்மான டைனிங் டேபிள் போட வேண்டியிருக்கும். போட்டு ஒரு 6 பேர் 8 பேர் கூட பண்ணலாம். ஆனால் 6 பேர் கரெக்டாக இருக்கும். 8 பேர் கூட அக்கமடேட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பர்பான நல்ல ஸ்பேஷியஸான ஒரு நீட்டான டைனிங் ஹால். ரொம்ப அழகான ஒரு சிம்பிளான வீடுங்க. அதிகமான ஒரு கச்சன்னு வச்சு நிறைய செப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் சிம்பிளாக நார்மலாக நம்ம ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது வீடு. வடசேரி லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம். 12x 14ங்கிற சைஸில் இருக்குது இந்த பெட்ரூம். 12x 14 சைஸு. நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸ்பேஸுக்கு எந்த குறையுமே இல்லை. சூப்பர் ஸ்பேஷியஸ் பெட்ரூம். அண்ட் இதுலேயுமே கபோர்டு ஒர்க்கெல்லாம் நீட்டாகவே பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கபோர்ட்லாம் அழகாகவே இருக்குது. இந்த கபோர்டில் வந்து ஷர்ட் ஹேங்கிங்கான பைப்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம சட்டை எடுத்துகிட்டு வந்து அப்படி ஹேங் பண்ணால் மட்டும் போதும். அந்த ஒர்க் நிறைய இடத்துல நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீட்டில் அந்த ஒர்க் நம்ம பண்ண வேண்டியது இல்லை. அண்ட் இது ஒரு பாத்ரூம். இதில் அழகாக வெட் ஏரியா, ட்ரை ஏரியா, சூப் செப்பரேஷன் நறுக்குன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து ட்ரை ஏரியா. தெரியும்ல உங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு சும்மா சொல்லிடுறேன், குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ இங்கே நம்ம பாத்ரூம் நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஈரம் இருக்காது, இங்கே ஈரம் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ சூப்பராக ஒரு அழகாக இது ஒரு சூப்பர் ஸ்பேஸ் கொடுத்து நின்று குளிக்கிற மாதிரி ஸ்பேஸுமே நல்ல சூப்பர் ஸ்பேஸாக இருக்குது. இதுலேயுமே கரெக்டாக அழகாக பிளான் பண்ணி சோப்பு, ஷாம்பு எல்லாம் வைக்கிறது வச்சுருக்காங்க. ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்ல ஒரு வீடுங்க. சிம்பிளாக ஒரு 80 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு பார்க்குறவங்களுக்கு நல்ல சாய்ஸு. ஸோ கண்டிப்பாக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல போல இது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது ரெயில்ஸ் வந்து எல்லாமே இதில் மலேசியன் வாங்குங்க. ஸ்டேர்கேஸ் ரெயிலிங் வந்து மலேசியன் வாங்கியில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங். ஸோ இது வந்து செகண்டரி ஹால். இந்த செகண்டரி ஹாலோட சைஸ் வந்து 15x 10. செகண்டரி ஹாலுங்கிறதுக்காக இது சின்னதாலாம் இல்லை, இதுவுமே நல்ல சூப்பர் ஸ்பேஷியஸாக அழகாக இருக்குது. இதுலேயுமே டிவிக்கான யூனிட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழே ஒருத்தவங்க ஒரு சேனல் பார்க்கணும், மேலே ஒருத்தவங்க IPL பார்க்கணுன்னா சிஎஸ்கே வின் பண்ணுறது அங்கே அழகாக பார்க்கலாம். நல்லா இதுலேயுமே எவ்வளோ பெரிய டிவி வேணால் வைக்க முடியும். அழகாக சிம்பிளாக ஹோம் தியேட்டர்லாம் வச்சாலும் நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நல்லா இருக்குது. ஸோ வெளியே போயிட்டு வராண்டா பார்க்கலாம். ஸோ அது ஒரு பெட்ரூம்.
சின்ன பெட்ரூம் தான் அது. ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ். இதை ஒரு சின்ன ஒரு பார்ட்டிக்கான ஏரியாவை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இதில் ஒரு செட்டப் எல்லாம் போட்டு இதில் வச்சுக்கலாம். இது அவுட்டோர் டைனிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து பண்ணலாம். ஸோ வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு வாஷிங் ஏரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. சும்மா ஃபேமிலியோட வெளியே உட்காந்து நம்ம சாப்பிடணும் அப்படி இப்படிங்கிற பட்சத்தில் இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே அதுக்கான சீன்ஸு எல்லாமே சூப்பராக கொடுத்துட்டாங்க. இது கண்டிப்பாக இப்போ உள்ள காலங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போலாம் நிறைய பேர் பார்பிக்யூ எல்லாம் போடுறோம். ஸோ பார்பிக்யூலாம் வெளியே உட்காந்து போட்டுட்டு சூப்பராக பண்ணலாம். ஸோ இது ஒரு செகண்டரி பெட், சாரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு சின்ன பெட்ரூம். சின்ன பெட்ரூம்ங்கிறதுக்காக இதோட சைஸுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. 11க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது இது. ஸோ பார்த்தாலே தெரியும், நல்ல ஸ்பேஷியஸாக நீட்டாக இருக்குது. இதுலேயுமே சிம்பிளான கபோர்டு ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்போம், ஒரு வீடு, அந்த வீடு மாதிரியே தான் அந்த வீடு இருக்கும், எந்த வித்தியாசமே இருக்காது. அந்த வீடு உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்றேன் முடிஞ்சால். ஸோ இது பாத்ரூம், இது ஒரு சின்ன பாத்ரூம் தான், இதில் பெருசாக இல்லை, ஆனால் சிம்பிளான ஒரு பாத்ரூம், நல்ல நீட்டான ஒர்க்கில் இருக்குது. வாங்க இனி செகண்டரி ஹால் வழியாக போய் அடுத்த பெட்ரூமை பார்க்கலாம். ஸோ இது அடுத்த பெட்ரூம். இதோட சைஸ் வந்து 12க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது. 12க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது. நீட்டான ஒரு பெட்ரூம், பக்காவாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இதுலேயுமே கபோர்டு இருக்குது, லாஃப்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஸ்டோரேஜுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 12க்கு 10னா உங்களுக்கே தெரியும் உள்ள சைஸு நீட்டாக இருக்குது. ஸோ பாத்ரூம் இது ஒரு சிம்பிளான பாத்ரூம், கீழே பார்த்த மாதிரி பெருசாக இல்லாட்டி ஒரு சிம்பிளான பாத்ரூம், நீட்டாக இருக்குது. டைவர்ட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணல, ஆனால் அந்த பாத்ரூமோட கலர் தீம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ இதுதான். நீங்கள் வாங்க வெளியே போயிட்டு பால்கனி வியூவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர், நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி. ஸோ வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுதான் வியூ ஃப்ரம் த பால்கனி. அதோ போகிறது தான் நம்ம பழைய பைபாஸு, நம்ம கன்னியாகுமரியிலேருந்து சென்னை போகிற பைபாஸ். தான் மெயின் ரோடு, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதான் ஃபுல் வீடியோ பார்த்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடு பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்குனாலும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தவிர உங்களோட ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன், உங்களோட வீடுகள், நிலங்கள் எது விற்கணும் வாங்கணும்னாலும் ரொம்ப சீக்கிரமாக பண்ணித்தரோம். கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.